ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இனப்பெருப்போடும் எற்றினை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றன. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டு வர்க்கம் நிறைவா போற்றி. அன்புள்ள நேயர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஞ்சாங்கம் அப்படிங்கிற அமைப்பில் ஒவ்வொரு அமைப்பிற்கும் ஒரு கிரகம் தலைமை தாங்கி தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிற அமைப்பில் இன்று நாம் காணவிருக்கும் பதிவு கர்ணம் அப்படிங்கிற அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கர்ணத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான். பொதுவாக நம்ம சனி பகவான் ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த கர்ணம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுடைய சுவாசத்தினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது தான் இந்த கர்ணம். நம்மளுடைய வாழ்வியல் முறை, நம்ம சுவாசிக்கக்கூடிய நிலைமை, இதை தான் நம்மளுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதற்கு அதிபதியாக நீதியும் நேர்மையும் ஆயுளையும் குறிக்கக்கூடிய சனி பகவான் அதிபதியாக வரக்கூடிய, நமக்கு இது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ கர்ணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 கர்ணங்கள் அப்படிங்கிறது தெரியும். அதில் தரகர்ணம் ஸ்திரகர்ணம் எல்லாமே யூடியூப்பில் நிறைய வந்திருக்கு வீடியோக்கள். அதை பேசாத ஜோதிடர்களே அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. இப்போ நம்ம அதுக்குள்ளேலாம் நம்ம போகல. கர்ணங்களை பற்றி, அந்த 11 கர்ணங்களை பற்றி நம்ம விளக்க போகல. இந்த கர்ணத்தினுடைய அதிபதியாக வரக்கூடிய அமைப்பை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இந்த 11 கர்ணங்களுக்கும் ஒரு உயிரினம் அதிபதியாக வருவார், தெரியும்ல. அப்போ என்னென்னா, அந்த உயிரினத்தினுடைய சுவாச நிலைப்பாட்டை கொண்டு அதனுடைய வாழ்வியல் முறைகள் அமைக்கப்படுகிறது. அப்போ இந்த சுவாசம் அப்படிங்கிறது தான் வாழ்வியல் முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு. ஒரு சின்னதாக ஒரு உதாரணத்தை நம்ம பார்ப்போம். சிம்மம் அப்படிங்கிறது பவகர்ணத்தினுடைய அதிபதி, இது எல்லாத்துக்குமே தெரியும். அதனுடைய வாழ்வியல் முறை, உணவியல் முறை, சுற்றுப்புற சூழ்நிலை, அமைவல், இதை எல்லாமே கொண்டு தான் அந்த நிலைப்பாடு அந்த மாதிரி பவகர்ண மர நேயர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த கர்ணத்தினுடைய அமைப்பு வாழ்நாள் பூரா இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொரு திசையும் மாறும் பொழுது ஒவ்வொருத்தனுடைய நட்சத்திரம் மாறும், திதி மாறும், யோகம் மாறும், கர்ணம் மாறும்னு நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த அடிப்படையில் அந்த கர்ணம் வரும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசை மாறும்பொழுது அந்த கர்ணம் வரும்போது அவங்களுடைய வாழ்வியல் முறையும் அதனுடைய சுவாச நிலைப்பாடும் அவங்களுடைய மேனரிசமும் அவங்களுடைய வாழ்வியல் முறையிலும் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். அதை அமைப்பை வைத்து தான் இந்த சனி ஆட்சி செய்கிறார். அப்போ சனி என்பது என்ன அப்படின்னா கர்மா அப்படின்னு நமக்கு தெரியும், ஆயுள்காரகம்னு தெரியும். அதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னா, நம்ம இந்த கர்ணம் அப்படிங்கிறத எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம முன்னோர்களை சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுவதற்கு முதல்ல என்ன பார்ப்பாங்கன்னா கர்ணம் பார்ப்பாங்க. அதே போல் இப்போ முதல்ல விஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆர்ஐ, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறமா தாசில்தார். இந்த 3 கிரேடு மாதிரி முதல்ல ஒரு விஷயத்தை அப்ரூவல் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் விஏஓ. முதல்ல அவர் தான் இப்போ விஓன்னு பேர். அதுக்கு முன்னாடி அவருக்கு பேர் என்ன அப்படின்னா, எம்ஜி ராமச்சந்திரனுடைய ஆட்சி காலத்துக்கு முன்னே அவருக்கு பேர் இப்போ விஏஓ அப்படிங்கிறதுக்கு அப்போ பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ணம் அப்படின்னு பேர். அவர் தான் முதல்ல அட்ரஸ்ட் பண்ணவர். அவர் தான் முதல்ல இவர் இப்படித்தான், இவருக்கு என்னதான் அப்படின்னு சொல்லி அட்ரஸ்ட் பண்ணுவார். அதுக்கப்புறமா அதை ஆக்கப்பூர்வமாக பண்ணுறது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அதை அப்ரூவல் பண்ணுறது தாலுக்கா ஆஃபீஸ், அதுதான் தாசில்தார் ஆஃபீஸ். அவங்க தான் முதல்ல அந்த கோபுரத்தினுடைய சீல் வைப்பாங்க. அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்மளுடைய நிலைப்பாட்டை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. வாழ்வியல் முறையில் அவருக்கு இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி, அவருக்கு என்ன இருக்குது, இவருடைய இன்ன ஊரில் இன்னார் மகன் அப்படின்னு அவர் தான் சர்டிஃபிகேட் நம்மளுக்கு முதல்ல அவர் தான் எடுத்துறாரு. இப்போ நம்மளுடைய சுவாசத்தினுடைய முதல் நிலைமை அப்படி எதுவோ அதை வைத்து தான் நம்ம வாழ்வியல் முறையில் நமக்கு மாற்றமாகும்.
அப்போ சுவாசத்தினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கோ, இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய பிரீத்திங் லெவலை வச்சு தான் உங்களுடைய வாழ்வியல் முறையே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒவ்வொரு திசைக்கும் மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அந்த திசை வரும்பொழுது உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன? இப்போ ஒருத்தர் பவகர்ணத்தில் முதல்ல பிறந்திருக்காரு அப்படின்னா அது அவங்களுடைய அந்த அந்த காலம் அவர்களுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமாகவும் ரொம்ப ஜெகஜாட்டியாகவும் ஒரு கெப்பாசிட்டியோடும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அப்போ அது சின்ன வயசுலேயே வந்ததுன்னா அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வரக்கூடிய திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கால் 10.5 காரணமாக வருதுன்னு வச்சுக்காங்க. அவர் என்ன பண்ணுவார் அந்த காலத்தில்? ஒரு 40-45 வயசில் வரும்போது அவர் என்னென்னா அவர் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார். ஆன்மீகத்திற சார்ந்த துறையில் அமைப்பில் போவார். யாரோடையும் நெருங்கி பேச முடியாத ஒரு தனிமை போன்ற ஒரு சூழ்நிலை அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இந்த மாதிரி அவர்களுடைய வாழ்வியல் முறையில் வந்து கடந்த கால வாழ்க்கை அப்படின்னு நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு மனநிலையை அவரை குடும்பத்தோட நெருங்க விடாமல் ஒரு தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த மாதிரி அந்தனுடைய திசைப்பாக இருக்கும். அடுத்த திசை வரும்போது வேற ஒரு கர்ணம் வரும். அப்போ அந்த திசைநாதனும் கர்ணநாதன் சொல்லக்கூடிய அந்த அதிபதியும் சனி பகவானும் இவங்களுடைய தொடர்பு அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த கிரகங்கள் வந்து பாகை குறைந்தோ அல்லது வந்து அஸ்தங்கமோ நேசமோ வக்கரமோ திரிசூன்யமோ அல்லது 1:1 6 8 12 அமைப்புலையோ இருந்தது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள முடியாது. அதனால் அவங்க சிக்கல் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த அதிபதி, அந்த கர்ணத்தினுடைய அதிபதி சனி, திசையை நடத்தக்கூடிய கிரகம். இவர்களாம் நல்ல அமைப்பில் இருக்கணும். வதை வைநாசிகம் வேதையினுடைய தொடர்பில் இவங்களாம் வரக்கூடாது. அப்படி வந்தால் தான் வந்து மிக மிக ஒரு மோசமான நிலைப்பாட்டை கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள்லாம் வந்து இதை மையப்படுத்தி அந்த ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது, அந்த கர்ணாதிபதி யார், சனி பகவான் திசையை நடத்தக்கூடிய கிரகம் யார் அப்படின்லாம் பார்த்து அங்கே வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் இதுவரைக்கும் எந்த ஜோதிடர்களும் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவில் போடாத மாதிரியும் அந்த உண்மைத்தன்மையை நம்ம வந்து வரும் பதிவுகளை நம்ம கண்டிப்பாக பதிவு செய்வோம். சரி, இந்த முறையை நாம் எப்படி மாற்றி கொள்ள முடியும், சுபமாக இல்லாமல் அசுபமாக இருக்கும்போது என்ன எப்படி அதை மாற்றி நம்மளுடைய வாழ்வியல் முறையில் வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய பிறந்த கிழமை நாதன் ரொம்ப முக்கியம். அதே போல் உங்களுடைய கர்ணநாதன் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த கர்ணநாதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சனியினுடைய நிலைப்பாடை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சுவாச அலையினுடைய அளவை வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சு உங்களை ஒரு ஆலமரத்தடியில் வாரத்தில் ஒரு 2-4 நாளும் ஒரு 2 மணி நேரம் உங்களுடைய சுவாசத்தினுடைய அளவை நீங்கள் பிரீத்திங் லெவலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆசுவாசப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் முடியல அப்படின்னா வீட்டிலேயே உட்காந்து கூட டெய்லி வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து உங்களுடைய சுவாசத்தை உட்காந்து அமைதியாக உங்களுடைய சுவாசத்தை நீங்கள் வந்து கவனிச்சுக்கிட்டே வாங்க. டெய்லி கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய சுவாசம் ஒழுங்குபடுத்தப்படும். முதல்ல அந்த சுவாசம் உங்களுக்கு ஒழுங்குபடுத்தப்பட்டால் நீங்களே கர்மாக்களிலிருந்து விலகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒழுங்குபடுத்தப்படும் போது, சீர்படுத்தப்படும் போது உங்களுடைய மனநிலையும் உங்களுடைய மூளையினுடைய செயல்பாடுகளும் செம்மைப்படுகிறது. உங்களை யாரும் ஒன்றும் அசைக்க முடியாது. இந்த மாதிரி உங்களை வந்து ஒழுங்குபடுத்தி கொள்ளும் பொழுது தான் வந்து எந்த டைரெக்ஷன்லேயும் நீங்கள் மாற போகிறது கிடையாது. யாரையும் எந்த தொந்தரவும் செய்ய போகிறது கிடையாது. இதுதான் வந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய நிலைமை. உங்களுடைய மூச்சை நீங்கள் வந்து ஒழுங்குபடுத்திட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்வியல் முறையில் எல்லாமே வந்து சரியாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உணர முடியும்.
அதனால் இந்த கரணத்தை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுவாசத்தை ஒழுங்குபடுத்தணும். உங்களுடைய பிறந்த கிழமையும் உங்களுடைய கர்ணமும் மறுநாளில் நீங்கள் வழிபாடு செய்வது மிக மிக நன்மை தரும். உங்களுடைய கர்ணநாதனும் உங்களுடைய பிறந்த கிழமை வரும்பொழுது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய பெயரை சொல்லி அபிஷேகம் செய்யலாம். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கலாம். நீங்கள் மற்றவர்களுக்கு தானம் தர்மங்கள் செய்யலாம். இதெல்லாம் செய்து கொண்டே இருந்தால் உங்களுடைய வாழ்வியல் முறையில் மாற்றங்கள் வருவதை நீங்கள் கண்டிப்பாக உணரலாம் என்று கூறி, இதை பார்த்த நேயர்கள் அனைவரும் இந்த ஆன்லைன் அபிராமி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.